ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு 15 நாள் கழித்து தான் இன்றைக்கி வியாபாரத்துக்கு கிளம்பியிருக்காரு. பொங்கல் முடிஞ்சனால வியாபாரமே டல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே லீவ் போட்டு வீட்டில் தான் இருந்தார். நான் சொன்னேன், ரொம்ப நாள் கழித்து வண்டி எடுக்கிறீங்க இல்லையா, வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவருமே சரி இதுக்கு என்ன பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து உடனே கால் பண்ணி, நான் இன்றைக்கி வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டேன், நீங்கள் வியாபாரத்துக்கு தானே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், வியாபாரம் தான் போயிருக்கேன், வியாபாரம் முடிஞ்சிருச்சு, நான் வந்து வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே பொண்ணு வாங்கி, ஆமாம்மா அப்பா எங்கே வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கே பண்ணுறாருன்னு, ஏற்கனவே உங்கள் வண்டி இன்ஜின் சீஸ் ஆச்சுல்ல, அதே இடத்துல தான் நிப்பாட்டி அப்பா இப்போ வண்டி கழுவிட்டுருக்காரு. உடனே அப்பாட்ட ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டினேன். உடனே அவர் சொன்னார், நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை, நல்லா தெளிவாக தான் கழுவிட்டுருக்கேன், பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னார். சுடு தண்ணியில் விழுந்த பூனைக்கு பச்சை தண்ணி கண்டாலும் பயம் தானே. நான் இப்போ என்ன சொன்னேன், ஏற்கனவே ஒரு வண்டி இந்த மாதிரி தானே ஆச்சு, 1,00,000 செலவு வச்சுச்சு, அப்புறம் இந்த வண்டிக்கும் இந்த மாதிரி ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு. போன ஹாப்பி நியூ இயர் ஜனவரி அதுவுமா 28ஆம் தேதி தான் நடந்தது. அதே மாதிரி இந்த ஜனவரி 28, 29க்கு இப்படியே பண்ணுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். பயப்பட தேவையில்ல, எல்லா நாளுமே ஒரே மாதிரியே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. என் பொண்ணுங்களும் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் பக்கோடாலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க. எங்கள் அப்பா வரும்போதே வந்துட்டு பஜ்ஜியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். வந்த உடனே இந்தாம்மா பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. நானுமே வாங்கி சாப்பிட்டேன். எங்கள் அப்பா அதை பேப்பரில் நசுக்கி தான் சாப்பிட்டாரு. எப்போவுமே எந்த ஸ்வீட்டுமே இருக்காது, என்றைக்குன்னு பார்த்து கேசரி எல்லாம் என் பொண்ணு செஞ்சுருந்தா, வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. மேலே ஒரே சவுண்டு, என்னடான்னு போய் பார்த்தா எல்லா தக்காளியும் குரங்கு வந்து பறித்து போட்டுருச்சு. சரி, எல்லா தக்காளியுமே எடுத்து வச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.